கவுன்சிலிங் வந்து நம்ம தமிழ்நாடுல அப்ளை பண்ணுறதுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்நேரத்துக்கு நான் இங்கே இந்த வீடியோ பார்க்குற பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற டவுட் என்ன சார், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓவர் ஆயிடுச்சு சார், அவ்வளோதானா, நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன சார் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் நம்ம அப்ளை மட்டும்தான் பண்ணியிருக்கோம். சரி, அதாவது நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார், நான் கவுன்சிலிங்காக என்ன பண்ணிட்டேன், அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணிக்கேன், நானும் இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங், செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங், தேர்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கும். நான் எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் சொன்னாலும் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். அதே மாதிரி 4 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் இன்னைக்கே உட்காந்து நடத்துறது உங்களுக்கு வேஸ்ட் தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோவில் நீங்கள் இந்த கவுன்சிலிங்கில் ஆல் இண்டியா கவுன்சிலிங் சூஸ் பண்ணணுமா, இல்லைன்னா நம்ம தமிழ்நாடோட மெடிக்கல் கவுன்சிலிங் சூஸ் பண்ணணுமா. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ இனிமேல் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. மேபி வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் நினச்சா 1 or 2 டே எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட் அப்படின்னா, ஐயோ சார் நான் வந்து என்ன பண்ண மறந்துட்டேன், என்னோட ரேங்க் லிஸ்ட்டே அப்லோடு பண்ணல சார், ஓகேவா. ஸோ அவங்க கிளியராக என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்மளோட ஸ்கோர் கார்டு, ரேங்க் லிஸ்ட் இல்லை, ஸ்கோர் கார்டு வந்து நான் அப்லோடு பண்ணல, நீட் ஸ்கோர் கார்டே நான் அப்லோடு பண்ணல. அப்போ என் சர்டிஃபிகேட் என்ன ஆகும்னா, ஸ்கோர் கார்டு நீங்கள் எதுவுமே அப்லோடு பண்ண தேவையில்லை. உங்களோட ஸ்கோர் கார்டை டைரெக்டாக அவங்க என்டிஏ கிட்டேருந்தோ இல்லை டிஜிஹெச்எஸ் கிட்டேருந்து டைரெக்டாக வாங்கிடுவாங்க. ஸோ அங்கே என்டி வெப்சைட்டில் என்ன ஸ்கோர் இருக்கும், ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பீங்க, ஸோ அப்ளிகேஷன் நம்பர் வச்சு டைரெக்டாக அவங்க வாங்கிடுவாங்க. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸர் நடக்கும், அது எப்போ நடக்கும்னா, நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் எப்பயுமே ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிகிறப்ப தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் ஒரு பையன் வந்து வேணா தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் போகலாம், வேணும்னா ஆல் இண்டியா ரவுண்ட் கவுன்சிலிங்கில் போகலாம். இதான் ப்ரொசீஜர். அப்போ ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு முன்னாடி ஆல் இண்டியா கவுன்சிலிங் நடக்கணும். ஆனால் இன்னும் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் ஓப்பனே ஆகலை, சரிங்களா. அதனால் நம்மளுக்கு டைம் இருக்குது, ஒரி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மெரிட் லிஸ்ட் வரும், ஓகேவா. ஸோ இப்படி தான் இந்த ப்ராசஸ் மொத்தமாக போக போகுது. நான் உங்களுக்கு ஒரு ப்ராசஸும் ஒன்றா சொல்கிறேன், ஓகே. பட் ஐ பிலீவ் தட் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். சப்போஸ் அப்லோடு பண்ணல அப்படின்னா நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த நாம்ஸ் எல்லாம் நான் முன்னாடியே வந்து உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. இந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரேங்க் லிஸ்ட், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பசங்களுக்கும் ஒரு காமன் ரேங்க் லிஸ்ட் ஒன்று வரும். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஒரு காமன் ரேங்க் லிஸ்ட் வரும். ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு காமன் ரேங்க் லிஸ்ட் வரும், சரி, அவங்களுக்கு ஒரு தனி ரேங்க் லிஸ்ட். 7.5% ரிசர்வேஷனுக்கு ஒரு தனி ரேங்க் லிஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாரு, ஸ்பெஷல் கேட்டகிரியில் என்ன சார், எக்ஸ் சர்வீஸ் மேன், பிடபிள்யூடி, ஸ்போர்ட்ஸ், இவங்களுக்கு தனி ஒரு ரேங்க் லிஸ்ட் மாதிரி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 7.5 ரிசர்வேஷனுக்கு ஒரு தனி ரேங்க் லிஸ்ட் வரும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ரேங்க் லிஸ்ட் வரும். அவங்களுக்குன்னு ஒரு கோட்டா இருக்குது. ஸோ ஒரு கோட்டாக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் சார், தனித்தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும், ஓகே. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் சார், செலெக்ஷனும் அட்மிஷன் நடக்கும். ஸோ செலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இனிமேல் என்ன ஓப்பன் ஆகும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி தான் இருக்கும் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஓப்பன் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஓப்பன் ஆகிறப்ப நீங்கள் எந்த இதில் அப்ளை பண்ண விரும்புகிறீங்க சார், நான் ஆல்ரெடி காசு கொடுத்துட்டேன்னா நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனோட ஃபீஸு, சரியா, நானும் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலே தான் கவுன்சிலிங்கான ஃபீஸ் எல்லாம், சேஃப்டி டெபாசிட் எல்லாம் நீங்கள் இனிமேல் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும், புரிஞ்சா. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், சப்போஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் மட்டும் சீட் வேணும், இல்லை கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் மட்டும் சீட் வேணும்னா நீங்கள் எந்த விதமான செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண தேவையில்லை, புரிஞ்சா. செக்யூரிட்டி டெபாசிட் எதுவுமே நீங்கள் பே பண்ண மாட்டீங்க. ஆனால் சரியா, ஸோ இதான் கேட்டகிரி A1 அப்புறம் சி. ஏ என்றால் ஜிஎம்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், A1னா இஎஸ்ஐசி கேகே நகர், அது சி, சாரி A1. சினா என்ன சார், கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் வந்து சி கேட்டகிரி. ஸோ A1C இந்த கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணீங்க, அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், செமி கவர்மெண்ட் காலேஜ், ஓகே, செமி கவர்மெண்ட்னா இஎஸ்ஐசி கேகே நகர். அடுத்து டென்டல் காலேஜ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க, கவர்மெண்ட் டென்டல் காலேஜ்னா நீங்கள் எந்த விதமான செக்யூரிட்டி டெபாசிட் கொடுக்க வேண்டாம். இதே வந்து நீங்கள் கேட்டகிரி பிஆர்டினா என்ன சார், எனக்கு மெடிக்கல் காலேஜில், பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் சீட் வேணும்னாலும்
பிரைவேட் டென்டல் காலேஜ்ல மெடிக்கல் சீட் வேணும்னாலும் நீங்க வந்து 30,000 ரூபாய் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும். இந்த செக்யூரிட்டி டெபாசிட் ஒரு சில பேர் பே பண்ண வேண்டாம். யார் அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகிரி. அப்படி இல்லைன்னா கன்வெர்ட் டு கிறிஸ்டியனா மாறினவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ எஸ்சி கேட்டகிரிலேருந்து அவங்க கிறிஸ்டியனா மாறி இருப்பாங்க, அவங்க இருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்ன, ஆனுவல் இன்கம் ஆஃப் த பேரண்ட் 2 லட்ச ரூபாயோட கம்மியாக இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண வேணாம். சார் மற்றவங்க செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணுமா? எஸ். சப்போஸ் உனக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் டென்டல் சீட்டோ எம்பிபிஎஸ் சீட்டோ வேணும்னா நீங்கள் 30,000 ரூபாய் பே பண்ணணும் கவர்மெண்ட் கோட்டாக்கு. ஓகேவா? மேனேஜ்மெண்ட் கோட்டால போறீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபா பே பண்ணணும் செக்யூரிட்டி டெபாசிட் ஆக. சார் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் கிடைச்சிருமா அப்படின்னா நம்ம வீடியோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்க சீட் அலாட் பண்ண சீட்டில் போயிடணும். ரிசைன் பண்ண எப்போ சொல்கிறாங்க அந்த டைம்குள்ளே ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். பண்ணலை அப்படின்னா ரீஃபண்ட் ஆகாது. சரியா? ஸோ ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரீஃபண்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த பே பண்ணதுக்கு அப்புறமேல் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ ரெஜிஸ்டர் பண்ணணும். சரியா? நீங்கள் என்ன பண்ணணும், கவுன்சிலிங்காக ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் இந்த சாய்ஸ் லாக் நடக்கும். சாய்ஸ் லாக் அப்புறமேல் நம்மளுக்கு யார் யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி அலாட்மெண்ட் லிஸ்ட் வரும். சரிங்களா? அலாட்மெண்ட் லிஸ்ட்டுக்கு அப்புறமேல் வந்து நம்ம அந்த காலேஜில் போயிட்டு சார் நான் வந்துட்டேன் எனக்கு சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். ஓகே, இதான் வந்து யூஸ்வலான ப்ரொசீஜர். ஸோ இதை வந்து நான் உனக்கு ஒரு ஸ்டெப்பில் உன் கூட நின்று உனக்கு சொல்லி கொடுப்பேன். ஓகே, டோன்ட் வரி. சரியா? ஸோ எனக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரில, இது என்ன பண்ணணும்னு தெரில அப்படின்னு நீ ஒன்றும் வரி பண்ணாத. நான் ஒரு ஸ்டெப்பில் உன் கூட நிற்பேன். இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்கனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பற்றி மட்டும் சொல்லியிருக்கேன். லேட்டராக செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் எல்லாம் நான் உனக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? எஸ், இன்னொரு சில கவுன்சிலிங் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரப்போகுது. சரி, எனக்கு மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு சீட் கிடைக்காது அப்படின்னு தோணுது, ஆன்லைனில் நீங்கள் படிக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா யகீன் நீட் தமிழ் பேட்ச் என்ரோல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? யகீன் நீட் தமிழ் பேட்சோட ரேட் வந்து வெறும் 1499. இது இயர் லாங் கோர்ஸ். சப்போஸ் உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வேணும்னா யகீன் நீட் இன்ஃபினிட்டி பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. அதோட ரேட் வந்து 2,999 rupees. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இல்லைனா கீழே லிங்க் அவைலபிளாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு டவுட் டிஃபிகல்ட்டி இருக்குன்னா எல்லா பசங்கள்ட்டையும் என் நம்பர் இருக்கும், நீங்கள் வாங்கி என்னை கான்டாக்ட் கூட பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா மெயினான விஷயங்கள். இதை பற்றி நீ நினச்சி ரொம்ப பயப்பட வேண்டாம். ஓகே, நான் லைவ் டெமோ வந்து சொல்லுவேன். அதே மாதிரி நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே எந்தெந்த காலேஜில் எனக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அந்த ப்ரிஃபரன்ஸ் வச்சு நான் எப்படிலாம் ரேங்க் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும், எப்படி நான் சாய்ஸ் லாக் பண்ணணும், எல்லாத்தையும் நான் வந்து உனக்கு கொடுப்பேன். நீ எதை பற்றி வரி பண்ணாத, ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோ.